செல்ல பிள்ளைங்களா, கர்த்தருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்ய போறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளுகள் என்னான்ட்டு நான் சொல்றேன். பெரிய வெங்காயம் 2 அறுத்து வச்சிருக்கேன். 1/2 முடி தேங்காய், பூண்டு ஒரு முழு பூண்டு 1, வரமிளகா ஒரு 6, 7 வரமிளகா, 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், முருங்கைக்கீரை 2 கட்டு. இதெல்லாம் நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தும் கொஞ்சம் பொன்னிறமாக செவக்கணும். செவந்துடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பரட்டணும். நம்ம தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கும் போது அயன் சக்தி கம்மியாக இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது. கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது. கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைங்க அடிக்கடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கினா அயன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அயன் ஏறும். பிள்ளைங்களுக்கும் குழந்தைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது. உடம்புக்கு நல்ல சத்து. இது அடிக்கடி கர்ப்பிணி பெண்களுக்கு செய்து கொடுங்க, நல்லது. கீரையை இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம சிறு தீயில வச்சுதான் நம்ம சமைக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம திறந்து கிளறி விடலாம். பாருங்க, நம்ம கீரையில் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போடணும். இப்போ நம்ம தேங்காய் போட்டோம், நல்லா நம்ம கிளறிடலாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கீரை சாப்பிடும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். ஒரு ரசத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ஒரு சாம்பார் வச்சு நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம தேங்காய் எதுக்கு நம்ம போடுறோன்னா, முருங்கைக்கீரை சாதாரணோட நம்ம சாப்பிடலாம். தேங்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். 2வது வயிறு புண்ணால ஆற்ற. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா காரம் இருக்காது. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறு கசப்பாக இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அந்த கசப்பு தன்மைலாம் இருக்காது, நல்லா இருக்கும். செய்து நீங்கள் வீட்டில் செய்து இதே மாதிரி செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. மூட்டு வலி பெரியவங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க, நல்லது. இப்போ நம்ம தேங்காய் போட்டோம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்வெஜ் இருந்தாலும் வெஜ்ஜு இருந்தாலும் நீங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். என் அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.